சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1853வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 4வது மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். விசேஷவனமாக இந்த நாளில் நம்ம யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையில ஏதோ சூழ்நிலை நிமித்தம் வாங்கி அடைக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக, கடனை திருப்பி கொடுக்கிற ஒரு நிர்வாகத்திறனை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, வேதத்தில பல முறை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்ற வார்த்தை வந்தாலும், இங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்னா, வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட வந்து நம்ம கையை பிடிச்சி பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், உங்களுக்கு எல்லா சூழலிலும் நான் உதவி செய்வேன் என்று சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா காலப்போக்கில் அவங்களாம் மாறுவாங்க. ஆனா இங்க அப்படி அல்ல. இங்க தேவன் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் அதாவது யாக்கோபு சிறையிருப்புல இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு துவண்டு போய் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்தால், நிச்சயமா உங்க கையை பிடித்தான்னு சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை பிள்ளைங்களுடைய படிப்பு ஃபீஸ் கட்டணும், எந்த காலேஜில் சேர்க்கணும் தெரியல, அட்மிஷன் எப்படி வாங்கணும்னு தெரியல, அப்படி சோர்ந்து போன ஒரு நிலைமை இருக்கலாம். ஒருவேளை நல்ல மார்க்கு என் பிள்ளைங்க வாங்குமா, ஒருவேளை கம்மியா வாங்கிட்டா என்ன செய்ய, அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயம் கர்த்தர் சொல்றாரு, வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணை நின்றார். எல்லா காரியத்துக்கு கர்த்தரே முன்னின்று நடத்தி கொடுப்பார். எங்க பேசணுமோ அங்க பேசுவார், அவரால் முடியும். இங்க யாக்கோப் என்னும் பூச்சியே இந்த வார்த்தை அடுத்த வசனத்துல வருகிறது. அதாவது ஒரு பெரிய மிருகத்துக்கு முன்னால ஒரு பூச்சி எப்படி இருக்குமோ அதே போல உங்க சூழ்நிலை இருக்கலாம். அந்த பூச்சி போல சூழ்நிலை இருக்கலாம். சில நேரத்துல இப்படி கூட சில யோசிப்பாங்க, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், நம்மெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க, நம்மளால முடியுமா, அப்படி அவங்கள போல இருக்க முடியுமா, அப்படி ஒப்பிட்டு பார்க்க பார்த்தீங்களா, அந்த சிறு பூச்சியை போல உங்க நிலைமை இருக்கலாம். இந்த பிரச்சனை பெருசா இருக்க, இந்த மனிதன் பெருசா இருக்காங்களே, சத்ருவை போல இருக்காங்களே, நம்மளால முடியுமா அப்படின்னா, அந்த சிறு பூச்சியை போல இருக்கிற யாக்கோபை பார்த்தவங்க அது சொன்னாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறாரு. மருத்துவர் உங்களை பார்த்து பல காரியம் சொல்லியிருக்கலாம், சர்வத்தில் இவ்வளவு பலவீனம் இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை சூழ்நிலை உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம், சில தீய மனிதர்கள் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம். நீ எப்படி முன்னேற போற, நான் பார்க்க தானே போறேன் அப்படி சவால் விட்டுக்கலாம். அந்த சவால் விட்ட மனுஷன் கூட சபைக்கு போய்கிட்டு நம்மளை சவால் விட்டுக்கலாம். ஆனா நீங்க ஒரு பூச்சை போல இருந்தா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்துல அந்த கணவர் இல்லை. அவங்க வீட்டுல அவங்க மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க கூட காசு இல்லாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஒரு நபர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கு தேவையான திருமண காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஆண்டவரை உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு பூச்சி போலதான், நம்ம வாழ்க்கையிலாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா அந்த கஷ்டத்திலும் கர்த்தரை நம்பி ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து பல ஆண்டுகளா சபையிலேயே இருந்தாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. கர்த்தரை ஒரு நாளும் விட்டு போகல. விட வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் கிடைச்சது. நான் ஆண்டவரை நம்பி சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் சொல்லி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை
கர்த்தர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற குடும்பத்துல பல பிரச்சனைகள், உபாதைகள், சில சூழ்நிலைகள், மாற்றங்கள், பிரிவுகள்லாம் வர நேரிடும். ஆனா அந்த சூழலை கர்த்தர்ல அடங்கி இருப்பனா கர்த்தர் நிச்சயமா அவங்கள உயர்த்துவாரு, பெரிய மனிதர்களா மாற்றுவாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துறாரு. உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னா, இந்த பூமியில வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். உங்க பிசினஸோட கர்த்தர் இருக்கிறார். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருக்கிறார். அவரை முன்பதாக வச்சு செயல்படுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வார்த்தையின்படி எந்த சூழலிலும் பயப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு கொடுத்தது தைரியமான வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அதை பிடித்து செயல்பட கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேளையில சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீரான் ஜெபிக்கிறேன். இந்த காலை மன்னாவை கவனித்து இதோடு ஜெபித்துக் கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு சமாதானம், சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தம் போனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.